உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ ஏன் அங்க கத்தன? நீங்க ஏன் கத்துனீங்க? நான் கத்தலையே. அது அங்க நீ என்ன பார்த்த? நீங்க என்ன பாத்தீங்க? நான் எதுவும் பார்க்கல. நீ கத்தன சோ நானும் கத்தன. நீங்க கத்துனீங்கன்னு நானும் கத்துனேன். சரி, அது அப்படியே இருக்கட்டும். நல்லது, பெருசா வேற எதுவும் நடக்கல. என்னாச்சு? ஏன் அழற? நீங்க என்ன காப்பாத்த வந்தீங்களா? உன்னை காப்பாத்த வந்திருக்கேன். ஆனா நீங்களே பயப்படுறீங்க. நான் ஏன் பயப்படுறேன்? பயப்படுறீங்க. இல்ல. ஆமா. இல்ல. ஆமா. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் மனுஷன் தானே, மனுஷனா பயப்படுவான்ல. இங்க இருட்டா இருக்குல்ல. என்ன பயமுறுத்துற விஷயங்கள் இங்க எதுவுமே இல்ல. நீங்க பயத்துல கத்துனதுனால நானும் பயந்துட்டேன். நான் வந்து கத்துன, ஆனா பயத்துல ஒண்ணு கத்தல. நான் குழந்தைதான், ஆனா முட்டாள் இல்ல. அது நோ கரெக்டா. நான் சொல்ல வந்தது ஒண்ணே ஒண்ணுதான். நம்ம வெளியே போவோம் இல்லையா? என்னோட பொம்மை ரூமை விட்டு வெளியே இருக்கு. என் ஷூஸும் சரியான இடத்துல இல்ல. அம்மா பார்த்தாங்கன்னா அடி அடி நடிப்பாங்க. இந்த துணியை ட்ரை கிளீனிங்க்கு போடணும்னு சொன்னல, அப்ப இது எதுக்கு இங்க எடுத்து வச்ச? இந்த ஈர டவலை பாரு. நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற ரிஷி? பல தடவை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு. சில பேர் இப்படிதான் இருப்பாங்க. அவங்க சரியான பொருளை சரியான இடத்துல தான் வைப்பாங்க. அவங்களுக்கு பயங்கரமா கோபம் வரும். எங்க அம்மா என்ன திட்டுவாங்க. திட்ட மாட்டாங்க. நான் இருக்கல, நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன். பக்கா ப்ராமிஸ்? பக்கா. ப்ராமிஸா? நிஜமாவா? ப்ராமிஸ். ஆனா நான் இங்க இருக்கேனே, பொருள் வீட்ல இருக்கு. நான் அதை எப்படி சரி பண்ணுவேன்? அம்மா அதை பார்த்துட்டாங்கன்னா? அடா, அம்மா பார்க்க மாட்டாங்க. உங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நாம வீட்டுக்கு போயிடலாம். அப்ப கிளம்பலாம். சரி, கிளம்பு. நான் என்ன பண்றேன்னு நீயே பாரு. பயப்படுவீங்களா? இல்ல, நான் கத்துவேன். அதுவும் ரொம்ப சத்தமா. அப்ப கத்த ஆரம்பிங்க. நம்ம சத்தமா கத்துனாதான் அக்கம் பக்கத்துல யாராவது போனாங்கன்னா அவங்களுக்கு நம்ம குரல் கேட்டு அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. கத்துவோமா? ஓகே. ரிஷி எங்க இருக்கானே தெரியல. இங்க எதுவுமே சரியா இல்ல. என் மனசு வேற படபடன்னு அடிச்சுக்குது. என்னமோ தப்பு நடக்க போற மாதிரி தெரியுது. அத்த, ரிஷி உங்க கூட இருக்கானா? ஏன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அவன் இருக்க கூடாதா? நீ இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கேனா அவனை எங்க கிட்ட இருந்து பறிக்க பாக்குறியா நீ? ஏன் அத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் இஷ்டப்படி நீ ஆடுவ, நாங்க கேள்வி எதுவும் கேட்க கூடாதா? இனி செல்லாது. இப்படி என் முன்னாடி வந்து கேள்வி கேட்கறல, இது எல்லாமே நான் பண்ண தப்பு தான். என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பே இதுதான். பொண்ணு பண்டிதர் பத்ரிநாத் சொன்னாருன்னு தராதரம் பார்க்காம என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். போயும் உனக்கு போய் என் மருமகங்கிற ஸ்தானத்தை கொடுத்தேன். அதுக்கான உரிமையும் மரியாதையும் கொடுத்தேன். ஆனா நீ, நான் இன்னும் சொல்லி முடிக்கவே இல்ல லக்ஷ்மி. உனக்கு எத்தனை முறைதான் சொல்லி புரிய வைக்கிறது? நான் பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. என்னை யாரு நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் நீலம் ஓபராய். தோத்ததா சரித்திரமே இல்லை. ஜெயிக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கேன். எதிரி எவ்வளவு சூழ்ச்சி பண்ணாலும் சரி, என்ன சுத்தி இருள் படர்ந்திருந்தாலும் சரி, எதிர்கொள்ள போற விஷயம் சவாலா இருந்தாலும் சரி, நான் போராடுவேன். அதோட நிறுத்த மாட்டேன், ஜெயிச்சும் காட்டுவேன். இப்ப என் பையனோட வாழ்க்கையில இருக்கிற பெரிய சவாலும் பெரிய தரித்திரமும் நீதான். இதுலயும் ஜெயிச்சுடுவேன். என் பையன் வாழ்க்கையில இருந்து கண்டிப்பா உன்னை விரட்டி காட்டுறேன். அவன் வாழ்க்கையில இருந்து மட்டும் இல்ல, எங்க குடும்பத்தில இருந்தே உன்னை விரட்டி காட்டுறேன். சொல்லு, என்ன சொல்ல வந்தே அதை சொல்லிட்டு போ. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, உங்களுக்கு கோபம் வரது எனக்கு புரியுது. ஆனா நான் நிஜமா சொல்றேன், சத்தியமா நான் எதுவுமே பண்ணல. நான் போன் பண்ணலன்னு சொல்றதுக்கு பல தடவை முயற்சி பண்ணேன். ஆனா யாரும் என் பேச்சு கேட்கல. என்னால எதுவும் பண்ண முடியல. அதை விட்டு தள்ளு. நான் என்னமோ என் பையனோட தோஷத்துல இருந்து அவனை காப்பாத்த வந்தவதான் நீன்னு நினைச்சேன். எல்லாம் போய் ஏமாத்துவேன். லக்ஷ்மி, ஒன்ன போய் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் அவனுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். நான் ஒன்ன போய் பெரிய வைரம் நினைச்சேன். என் பையனோட வாழ்க்கையில ஒளியத்த வந்தவன் நினைச்சிட்டேன். ஆனா நீ, ஓப்பன சொல்லட்டுமா, நான் ஒன்ன வைரம் நினைச்சேன்ல, நீ வெறும் கறி துண்டுதான். இப்போ நான் இந்த விஷயத்தை ஏன் உன்கிட்ட சொல்றேன்னு நீ யோசிக்கலாம். அதுக்கும் காரணம் இருக்கு. உன்னோட தகுதி என்னங்கறத நான் உனக்கு காட்ட போறேன். உன்னோட இடம் என்னங்கறத உனக்கு காட்ட போறேன். நீ யூஸ்லெஸ். இந்த சொசைட்டில அவன் இமேஜ் கெடாம உன் நிழல் கூட அவன் மேல படாம உன்கிட்ட இருந்து அவனை நான் காப்பாத்த போறேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.
ரிஷி ரிஷி லக்ஷ்மி ரிஷி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படி இங்க வந்த? என்ன காப்பாத்த வந்தாரு. ஐயோ கடவுளே, ரொம்ப நல்லா காப்பாத்திட்ட. சரி கைய கூட மேல வா. நீ முதல்ல குழந்தையை காப்பாத்து. போ, ஆண்டியோட கைய புடி. போ. இன்னும் கொஞ்சம் மேல. கம் ஆன். போ. இன்னும் கீழே வாங்க. ரிஷி! ஜூஹி அக்காவும் அந்த அண்ணனும் அப்புறம் ரிஷி ஓபரேன்னு நினைக்கிறேன். ஜூஹி அக்கா அண்ணா 3 பேரும் விழுந்திருக்காங்க. இந்த விஷயம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த அண்ணா அக்காவை காப்பாத்திருவார்ல, பெரியவர் தானே. ஹா, நம்மளுக்காக தான் ஜூஹி அங்க போனா. இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நம்ம மாட்டிப்போம். பிராமிஸ், நம்ம யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. பிராமிஸ் பண்ணுங்க, இல்லனா அம்மா அடிப்பாங்க. சோ அவ்வளவுதான், முடிஞ்சது. ஐ அம் டன் நவ. அப்படின்னா ரிஷியை விட்டு விலக போறியா, பிரேக்கப் பண்ண நான் போறியா? பிரேக்கப் பண்றேன்னு சொல்லவே இல்லையேமா. ஐ அம் டன் அப்படினா ஐ அம் டன் வித் ஆல் திஸ் drama. எனக்கு இப்ப ஏதாவது பண்ணி இந்த ரிஷியை அடைஞ்சே தீரணும். இத பாரு, உனக்கும் லக்ஷ்மிக்கும் நடக்கிற போட்டியில யாரு ரிஷிய ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த நேரத்துல லக்ஷ்மி கிட்ட நீ ரிஷிய தனியா விட்டுட்டேன்னா அப்புறம் ரிஷிய உன்னால ஜெயிக்கவே முடியாது. ரிஷிய லக்ஷ்மி கிட்ட இருந்து ஜெயிக்கணும்னா நீ எப்பவுமே அவன் பக்கத்திலேயே இருந்து அவன் கிட்ட நல்லவளா இருக்கணும். ஐ சி. அவன் என்ன பண்ணாலும் நான் நல்லவளா இருக்கணும். அவன் என்ன சொன்னாலும் உனக்கு கோபம் வரவே கூடாது. ரிஷியோட லைஃப்ல இருந்து லக்ஷ்மிய நீ விரட்டணும், அவ்வளவுதாம்மா. ஏமா 3 மாசத்துக்கு அப்புறம் அவளே போயிடுவாள், அப்புறம் என்ன? 3 மாசத்துக்கு அப்புறம் அவ விலக மாட்டா. விலகணுமா வேண்டாமான்னு கோர்ட்டு தான் முடிவு சொல்லும். இங்க பாருமா, 3 மாசங்கிறது ரொம்ப பெரிய பீரியட். இதுக்கு நடுவுல அவங்க ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சுட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சா கோர்ட் ஒண்ணும் பண்ணாது. ரிஷி அவ மேல கோவத்துல இருக்கான், ஆனாலும் சப்போர்ட் பண்றான். ஒரு தடவை அவன் கோவம் தணிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் அவளை விடவே மாட்டான். நீ ஈகோவை நடுவுல கொண்டு வராத. ஈகோ என்னைக்குமே உனக்கு வெற்றியை தராது. அதோட லக்ஷ்மி நான் ஜெயிக்கவே விட மாட்டேன். at any cost. I'll promise you that. குட், தட்ஸ் லைக் மை டாட்டர். இப்போ உனக்கு ஒரு மிஷன் தான் இருக்கணும். நீ ரிஷிய ஜெயிக்கணும். and லக்ஷ்மியை தோக்கடிக்கணும். நீ லக்ஷ்மிய டேக்கிள் பண்ண, நான் ரிஷி வீட்டை டேக்கிள் பண்றேன். அவங்க குடும்பத்துல யாருமே திரும்ப லக்ஷ்மிய லைக் பண்ண மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு மருமகளா அவ இருக்க மாட்டா. அதோட நீயும் ரிஷியோட வைஃபா ஒருபோதும் லக்ஷ்மியை இருக்க விடாது. நான் ஒன்னும் சண்டைக்காரன் இல்ல, நான் சண்டையும் போட மாட்டேன். மலிஷ்கா ஒன்னும் கெட்டப்ப இல்ல, அதை மட்டும் தான் நான் சொல்ல வந்தேன். அப்படியா? அப்படின்னா ஜுஹி கிட்ட போய் மலிஷ்கா யாருங்கிற உண்மையை நீ சொல்லு. எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் சொல்லிட்டேன். God, நீ ரொம்ப வித்தியாசமானவன். இந்த உலகத்திலே நீ மட்டும் தான் இப்படி. ஏதாவது காரணத்துக்காக அவனை விட்டு விலக நேர்ந்தாலும் 10 அடி மட்டும் அவனை விட்டு தள்ளி இரு. அதே நேரத்துல நீ 11 அடி தள்ளி இருந்தாலும் காலத்தின் சங்கடம் அவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.